நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னையில் 7 வயது மகனை கழுத்தை நிறுத்து கொன்றுவிட்டு மனைவியையும் கழுத்தை அறுத்து கொலை செய்ய முயன்று தலைமறைவான கணவர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசு ஊழியரான அவர் அலுவலக பணத்தை கையாடல் செய்து ஆன்லைன் ட்ரேடிங், பங்கு சந்தையில் முதலீடு செய்து கோடிக்கணக்கில் பணத்தை இழந்ததால் விபரீத முடிவை எடுத்ததாக கூறப்படும் நிலையில் நெஞ்சை உருக்கும் சம்பவம் குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. அரசு பணத்தை கையாடல் செய்து ஆன்லைன் ட்ரேடிங் மற்றும் பங்குச்சந்தையில் முதலீடு செய்து கோடி கணக்கில் பணத்தை இழந்த நிலையில் அவமானத்திற்கு பயந்து குடும்பத்துடன் உயிரை மாய்த்து கொள்ள முடிவெடுத்த கணவன் மனைவி தங்களது 7 வயது மகனுடன் இருக்கும் புகைப்படம் தான் இது. சென்னை அண்ணா நகர் 18வது பிரதான சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தவர் நவீன்குமார். 38 வயதான இவர் தேனாம்பேட்டையில் உள்ள கண்ட்ரோல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கவுண்ட்ஸ் என்கிற மத்திய அரசு அலுவலகத்தில் சீனியர் கணக்காளராக வேலை பார்த்து வந்தார். இவரது மனைவி 35 வயதான நிவேதிதா பெரம்பூர் லோகோவில் கண்காணிப்பாளராக பணியாற்றி வருகிறார். இந்த தம்பதிக்கு 7 வயதில் லவின் கண்ணா என்ற மகன் இருந்தார். நவீன்குமாருடன் அவரது பெற்றோரும் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் காலையில் வீட்டை விட்டு வெளியே சென்ற நவீன்குமார் தமது தாயார் புவனேஸ்வரிக்கு போன் செய்து மனைவியும் மகனும் நீண்ட நேரம் தூங்குவார்கள் என்றும் அவர்களை மதியம் வரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என கூறிவிட்டு இணைப்பை துண்டித்ததாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் நிவேதிதாவின் தாயாரான இந்திரா நீண்ட நேரமாக போன் செய்தும் நிவேதிதா போனை எடுக்காததால் அவரது மாமியார் புவனேஸ்வரிக்கு போன் செய்துள்ளார் இந்திரா. பின்னர் நிவேதிதாவிடம் போனை கொடுக்குமாறு இந்திரா கூற அதற்காக செல்போனை நிவேதிதாவிடம் கொடுப்பதற்காக அவரது அறைக்கு மாமியார் புவனேஸ்வரி சென்றிருக்கிறார். அறையின் கதவை பலமுறை தட்டியும் கதவு திறக்காததால் சந்தேகமடைந்த புவனேஸ்வரி அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் அறை கதவை உடைத்து பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தார். அங்கு பேரன் லவின் கண்ணா துணியால் கழுத்து இறுக்கிய நிலையில் படுக்கையில் பிணமாக கிடந்தார். மருமகள் நிவேதிதா கழுத்து அறுபட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இதையடுத்து சிறுவனின் உடலையும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிவேதிதாவையும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் நிவேதிதாவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நவீன்குமார் தமது செல்போனை வீட்டிலேயே விட்டுவிட்டு சென்ற நிலையில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்து நட்டம் அடைந்ததால் 3 பேரும் இறந்துவிடலாம் என முடிவு செய்ததாகவும் அதனால் தங்களை யாரும் காப்பாற்ற வேண்டாம் என மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்பு மருமகள் நிவேதிதா கூறியதாக மாமியார் புவனேஸ்வரி போலீஸ் விசாரணையின் போது தெரிவித்துள்ளார். அதனால் நவீன்குமாரும் உயிரை மாய்த்து கொள்ள வாய்ப்பிருப்பதால் அவரை காப்பாற்றும்படி போலீசாரிடம் தெரிவித்தார் புவனேஸ்வரி. ஆனால் நவீன்குமார் வில்லிவாக்கம் ரயில் நிலையம் அருகே சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில் முன்பு பாய்ந்து உயிரை மாய்த்து கொண்டது தொடர் விசாரணையில் தெரிய வந்தது. மத்திய கணக்கு கட்டுப்பாட்டாளர் அலுவலகத்தில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய பணத்தை கையாடல் செய்ததாகவும் அதனை பங்குச்சந்தையில் முதலீடு செய்து கோடி கணக்கில் இழந்ததாகவும் கூறப்படும் நிலையில் இந்த விபரீத முடிவை நவீன்குமார் எடுத்ததாக தெரிய வந்திருக்கிறது. பணத்தை கையாடல் செய்தது மேலதிகாரிகளுக்கு தெரிய வந்ததால் நடவடிக்கைக்கு பயந்து அவமானப்பட்டு வாழ்வதை விட உயிரை மாய்த்து கொள்ளலாம் என மனைவியுடன் சேர்ந்து நவீன்குமார் இந்த விபரீத முடிவை எடுத்ததாக சொல்லப்படுகிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.